வீட்டை கட்டி பாருங்க, கல்யாணத்தை முடிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வாயா, முடித்த கல்யாணத்துக்கு முடிவு தெரியல. அது மட்டும் இல்லாமல் கந்து வட்டிக்கு கடன் வாங்கி வீடு கட்டிட்டு கடைக்காரனுக்கு பயந்து போய் வீட்டை விட்டுட்டு வெளியூர்லேயே படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கோம். இதில் மறுபடியும் வீடு கட்டணுமா, மறுபடியும் கல்யாணம் முடிக்கணுமா? நான் மறுபடியும் கல்யாணம் முடிக்க வீடு கட்டுங்கன்னு சொல்லி அது உங்கள் விருப்பம். ஆனால் பெரியவங்க சொல்லுவாங்க, வீடை கட்டி பாருங்கள், கல்யாணத்தை முடிச்சு பாருங்கள் அப்படின்னு. இந்த 2 நல்ல காரியங்களையும் நடத்துறதுக்கு எவ்வளோ சிரமப்படுறாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. வீடை கட்டி பாரு, கல்யாணத்தை முடிச்சு பாருங்க அப்படின்னு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா சிலர்லாம் எந்த விஷயமும் உடனே நடக்கணும், உடனே நடக்க வேண்டாமா, ஏன் இவ்வளோ லேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் பெரியவங்க சொல்லுவாங்க, கெட்ட பேர் உடனே எடுத்துடலாம், ஆனால் நல்ல பேர் எடுக்க நாளாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. கெட்ட பேர் உடனே எடுத்துடலாம்யா, ஆனால் நல்ல பேர் எடுக்கணும்னா நாளாகும்யா, பொறுமையாக இருந்து தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் நல்ல விஷயம் தாமதமாக நடக்கும், ஆனால் தரமாக நடக்கும். மீண்டும் சந்திப்போம்.